அப்படி எல்லா மதத்துக்கும் வந்துட்டு சேர்ந்தவரான விஜய் வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயத்த இந்த ஸ்டேஜில் போட்டு சொல்றாரு. ஒன்று வந்து மணிப்பூர் விஷயம் நடந்துட்டு இருக்குல்ல, எல்லாம் எனக்கு தெரியும் சொல்றாரு. மணிப்பூர் விஷயத்துல விஜய் அவர்களே தயவு செஞ்சு கொஞ்சம் எடுத்து படிங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்னால குறிப்பிட்ட 2 சமூகத்துக்குள்ள நடந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து கிறிஸ்டினா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மாத்திட்டாங்க. ஏன்னா மணிப்பூர் இஸ் அ கிறிஸ்டின் டாமினேட்டட் ஸ்டேட்டு. அங்கே அந்த வேற மாதிரி ஒரு அரசியல் நடக்குது. அதை கிளியராக எடுத்து படிச்சுட்டு பேசணுன்ற நான் விருப்பப்படுறேன். பேசினா டீட்டெயிலாக பேசுங்க, இல்லை வந்துட்டு பட்டும் படாமல் வந்துட்டு சொல்லக்கூடாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிபிக்கல் திராவிட கட்சிகள் ஸ்டண்ட் மாதிரி ஒன்றிய அரசுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மறுபடியும் இந்த ஒன்றிய குன்றிய இந்த வார்த்தைகளை ஏன் யூஸ் பண்ணுறாருன்னு தெரியல. நீங்கள் மத்திய அரசை விமர்சிக்கலாம், ஆனால் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு அந்த திராவிட கட்சியோட ஸ்டாண்டே எடுத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கான தனித்துவம் அங்கே மிஸ் ஆகுது. அதுதான் வந்துட்டு நிறைய பேர் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கிச்சடி அரசியல் மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு குழப்பாதே, உங்களோட ஸ்டாண்டில் தெளிவாங்க. ஆல்ரெடி திராவிட கட்சிகள் ஒன்றிய அரசு சொல்றது, நீங்களும் ஒன்றிய அரசு சொல்றது, நீங்களும் அவங்கள மாதிரி தான் ஆவறீங்க. நீங்கள் தனித்து அங்கே விளங்கவே இல்லை. பாயிண்டை விட்டுரும், மற்ற டாபிக் வரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா